தனுஷ் லீட் ஆக்டர் நடிச்சிருக்கிற கரை திரைப்படம் எப்படி இருக்கிறத ஒரு சின்ன ரிவ்யூ தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோடைய கதை என்னென்னா, நம்ம ஹீரோ சின்ன சின்ன திட்டுக்களை வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுலேருந்து திருந்தி நல்ல ஒரு வேலையை செய்கிறதுக்காக முயற்சிக்கும் பொழுது அவருடைய சொந்த ஊருக்கு போகிற வேண்டிய நிலைமை வருது. அப்போது அந்த இடத்துல தன்னுடைய அப்பாவுக்கு நடக்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ பேங்க் மூலியமாக தன்னோட அப்பாவுக்கு நடந்த கொடுமையை எப்படியா தட்டி கேட்கணுன்னு நம்ம ஹீரோ வந்து பேங்க்காரன் கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் நம்ம ஆட்டையை போடலாம்னு நினைக்க, ஒவ்வொரு பேங்க்கில் இருக்க அமௌண்ட்டாக நம்ம ஹீரோ வந்து ஆட்டையை போடுறாரு. ஸோ அப்போ ஒரு நிகழ்வில் ஒரு சுவாரஸ்யமான படம் தான் கரை. ஸோ இதில் வந்து சுராஜ் வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பார், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக சூப்பராக பண்ணியிருக்காரு. அது மட்டும் தனுஷ் இந்த படத்தில் ஆக்டிங் வந்து பின்னி பட்டில் இருக்கார். ஸோ அவருடைய ப்ரீவியஸ் மூவி வந்து டே 1 பண்ண ரெக்கார்டை இந்த படம் வந்து பண்ணலை. ஏன்னா ரிலீஸ் பண்ண டைம் ஏப்ரல் 30ன்றது எலெக்ஷனெல்லாம் முடிஞ்சு 2-3 நாள் தான் ஆயிருக்கு. ஸோ அதனால் அந்தளவுக்கு இந்த படத்தை கொண்டாடல. 10 கோடிக்கு ஏதாவது கலெக்ஷன் வந்திருக்கு. ஆனால் வேர்ட் ஆஃப் மவுத்லேயே இந்த படத்துக்கு நல்ல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கிறதுனால ஸோ படம் அடுத்தடுத்த நாளில் பிக்கப் ஆகி கலெக்ஷனில் 100 கோடி அடிக்குமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு 70+ 75 crore கலெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய பின்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.